Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்ல டெலிஷன் எப்படி பண்றது, ஒரு லிங்க்டு லிஸ்ட்டை எப்படி வந்து ரிவர்ஸ் பண்றதுன்னு எல்லாமே நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். நேத்து வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி எல்லாமே நம்ம நேத்து வந்து லேர்ன் பண்ணோம். டுடே வந்து we are going to learn about deletion process of the linked list. ஓகேங்களா? See, this is the code which we have written yesterday. இன்னைக்கு நான் இந்த கோடை நம்ம இன்னைக்கு ரன் பண்ணோம் அப்படின்னா we will get to know what are all the list items we have. ஓகேங்களா? See, நம்ம current listல 6, 5, 6, 5, 4, 3, 25 இதுதான் வந்து நம்ம current list. ஓகேங்களா? இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்க நான் வந்து சேவ் பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்ப இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம லிங்க்டு லிஸ்டோட ஐட்டம்ஸ். இந்த லிங்க்டு லிஸ்டோட ஐட்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்டான 6 நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இது போதும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் கரெக்டா, இதுல 6 which is pointing to 5 and 4 3 4 3 and வந்து இது null point பண்ணுதுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற நோட நம்ம என்னன்னு சொல்லுவோம் லிங்க்டு லிஸ்ட்ல, which is a head node. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஹெட் நோட தான் ரிமூவ் பண்ணணும். கரெக்டா? It is very simple to remove at the first one. இப்ப நான் வந்து கரண்ட்டுக்கு இந்த ஹெட்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு டெம்பரவரி நோடு கிரியேட் பண்ணி அதுக்கு ஹெட் அசைன் பண்றேன். ஓகேங்களா? டெம்பரவரி நோடு கிரியேட் பண்ணி ஹெட் அசைன் பண்றேன். அண்ட் தென் இப்ப இதோட நெக்ஸ்ட் ஹெட்டோட நெக்ஸ்ட் என்னது 5, அதுக்கு நான் ஹெட் அசைன் பண்றேன். ஹெட்டோட நெக்ஸ்ட் ஹெட்டுக்கு அசைன் பண்றேன், which means I am changing the head now. ஹெட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 6 is currently a temp. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை நான் கட் பண்றேன். அதாவது டெம்போட நெக்ஸ்ட் நான் நல் பண்ணேன் அப்படின்னா இப்ப இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். அண்ட் தென் வந்து கரண்ட்லி ஹெட் வந்து 5 இருக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் நோட் என்னது 5. ஹெட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லுங்கும் போது இப்ப எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 6 and then which is pointing to null. அப்ப யாரு கூடயும் கனெக்ட் ஆகல அப்படிங்கும் போது which is eligible for a garbage collector. இப்ப என்னோட லிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த 6 எப்ப ரிமூவ் பண்ணுவாங்கன்னா once garbage collector is ready to remove நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். till that அது வந்து இருக்கும், but there is no connection and garbage collector வந்ததையும் இந்த 6 வந்து ரிமூவ் ஆயிடு போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது லிங்க்டு லிஸ்டோட ஃபர்ஸ்ட் நோட் இஸ் a header node. அப்ப அதுக்கு இனிஷியலி ஹெட் நேம் கொடுத்துருப்போமா, அந்த ஹெட் ஃபர்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். சோ சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இதை ஒரு டெம்பரவரி வேரியபிள்ல அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஹெட்ட வந்து ஹெட்டோட நெக்ஸ்ட்டுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அப்ப ஹெட் இப்ப யாரு 5 தான் ஹெட். ஒன்ஸ் 5 ஹெட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெம்போட நெக்ஸ்ட் யாரையும் பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஐ நீட் டு சே தட் இஸ் ஹெட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். சாரி, டெம்போட நெக்ஸ்ட் நல்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நோட் ரிமூவ் ஆகி எனக்கு நெக்ஸ்ட் இருக்கிற நோட்ஸ் மட்டும் தான் வரும். ஃபார் திஸ் நான் கோட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். கோட் எப்படி போடுறதுன்னு பாருங்க. which is going to return me the list node which is deleted from the array list, linked list. So public list node எனக்கு ரிட்டர்ன் பண்ண போது அப்பதான் எனக்கு தெரியும் எந்த நோட இது வந்து டெலீட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. லிஸ்ட் நோட் delete first. இதுக்கு எந்த பேராமீட்டரும் தேவையில்லை. ஏன்னா வந்து which is delete பண்ண போறேன் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நோட delete பண்ண போறேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால எனக்கு எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் தேவையில்லை. ஓகே, இப்ப ஒன்ஸ் ஐ ஹாவ் டன் திஸ் நான் என்ன பண்ணும்,
ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ல யாராச்சும் இருக்காங்களா, அதாவது என் லிஸ்ட்ல யாராச்சும் இருக்காங்களா, அப்படி இல்லாம நான் பாட்டுக்கு சும்மா டெலிட் பண்ண போறேன் நான் செக் பண்ணும் கரெக்டா. இப்ப ஹெட்ல யாருமே இல்ல அப்படின்னா ஐ வில் கெட் a null pointer exception. டு அவாய்ட் தட் ஹெட்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி நான் ப்ரீ கண்டிஷன் செக் பண்றேன். இப்ப ஹெட்டே நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் ரிட்டர்ன் null as a return. ஆஃப்டர் திஸ் இப்ப ஒன்ஸ் வந்து ஹெட் நல்லா இல்ல அப்படிங்கும்போது கீழே வருவோமா, லிஸ்ட் நோடு டெம்ப்ன்ற வேரியபிளுக்கு நான் யார அசைன் பண்ண போறேன், இந்த வேல்யூ நான் எதை அசைன் பண்ண போறேனோ அதுதான் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்க போகுது. அதுக்கடுத்து இப்ப ஹெட்டுக்கு நான் யார கொடுக்க போறேன், ஹெட் இஸ் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா, ஓகே. ஆஃப்டர் திஸ் இப்ப நான் என்ன பண்ணணும், டெம்போட நெக்ஸ்ட நல்லா அசைன் பண்ணணும். சோ டெம்போட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல், அதாவது டெம்ப் வந்து பாயிண்ட் பண்ணி இருக்கிறத நான் வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கடுத்து ரிட்டர்ன் டெம்ப் ரிட்டர்ன் பண்ணா நான் யார ரிமூவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, நான் வந்து சிம்பிளி ரிட்டர்ன் லிஸ்ட் டாட் டெலிட் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்ப இந்த மெத்தட் எனக்கு யார ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ரிட்டர்ன் பண்ணும். system.out.println of 6 எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் நான் வந்து டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 இல்லாம எனக்கு லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, லெட் அஸ் ரன் திஸ். TCS ஓட NQT கோடிங் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். சி சாரி, லிஸ்ட் டாட் டெலிட் ஃபர்ஸ்ட்னு கால் பண்ணிருக்கேன். ஓகே, which is going to return me a linked temp. Okay, list.temp. Somehow I need to collect it as a variable. அதுக்கு அடுத்து அந்த நோடோட வேல்யூ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், let's try this. First வந்து delete first is going to return me the list node deleted data which is equal to, இந்த deleted dataல எனக்கு data தான் வேணுமா, so system.out.println deleted data. இப்ப ரன் பண்ணுவோம். இப்ப எனக்கு 6 print ஆகும்னு நினைக்கிறேன். C 6 print ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஏன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு print ஆகாம எனக்கு வந்து ஒரு ஹேஷ் கோட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் when I tried list node அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட். ஸோ கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட் கேட்கும் போது எனக்கு வந்து ஹேஷ் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்துச்சு. இப்ப எனக்கு வந்து லிஸ்ட் நோடோட எந்த டேட்டாவை நான் டெலிட் பண்ணிருக்கேன்றது வேணும் அப்படிங்கும் போது லிஸ்ட் நோட் டாட் டேட்டான்னு கொடுக்கணும். இஃப் யூ வாண்ட் டு கெட் த நெக்ஸ்ட், ஸோ லிஸ்ட் டெலிட்டட் டேட்டா நான் நெக்ஸ்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல் வரும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் தட் ஆல்சோ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டேட்டா இந்த ரெண்டை தான் நம்ம கெட் பண்ண முடியும். இஃப் யூ ட்ரை டு கெட் த ஹோல் அப்படின்னா நமக்கு ஹேஷ் கோட் வேல்யூ, அதாவது ஆப்ஜெக்டோட மெமரி வேல்யூ தான் நமக்கு வரும். சி இங்க பாருங்க, சம்வேர் இந்த லிஸ்டோட நேம், ஆஃப்டர் தட் லிஸ்ட் நோடுன்ற கிளாஸ் சொல்லி சம் ஹேஷ் வேல்யூ வரும். டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ணும், ஐ வாண்ட் டு கெட் த டேட்டானா டாட் டேட்டா. இஃப் ஐ வாண்ட் டு கெட் த நெக்ஸ்ட் வேல்யூனா டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேவா, இப்ப நமக்கு டேட்டா வேணும்ன்றதால டாட் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். So this is how we will delete the first node in a linked list. அதுக்கடுத்து லாஸ்ட் நோட் எப்படி டெலிட் பண்றது? See, லாஸ்ட் நோட் அப்படின்னா என்ன, இந்த 3 நான் டெலிட் பண்ணணும். கரெக்டா, இப்ப என் லிஸ்ட்ல 6 5 4 3 இருக்கா, அந்த 3 நான் டெலிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்றேன், இப்ப ஹெட் நல்லா இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஹெட்டும் நல்லா இருக்க கூடாது, ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணோம். இப்ப ஒருவேளை ஹெட் நல்லா இருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுனாலோ, விச் மீன்ஸ் ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு. சி, ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. இதே ஹெட்டோட நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டேட்டா தான் இருக்கு, விச் இஸ் ஹெட். கரெக்டுங்களா, அப்படி வர பட்சத்துல நான் ஹெட் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். இஃப் இட் இஸ் நல் இட் வில் ரிட்டர்ன் மீ அ ஹெட். இஃப் இட் இஸ் சம் டேட்டா அப்படின்னா ஹெட் வந்து அந்த டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ ஒருவேளை ஐ ஹாவ் திஸ் மச் ஆஃப் டேட்டாஸ், திஸ் மச் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த லிங்க்டு லிஸ்ட், அப்ப அதை நான் எப்படி ரிமூவ் பண்றதுன்னா,
first element is a head element, right? இந்த ஹெட்டுக்கு நான் வந்து கரண்ட்ன்ற ஒரு வேரியபிளா அசைன் பண்றேன், ஓகேவா? அண்ட் தென் ப்ரீவியஸ்னு ஒரு வேரியபிள், ப்ரீவியஸ்ன்ற ஒரு லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ணி அதுக்கு நல் அசைன் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் which is equal to null. ப்ரீவியஸ் இனிஷியலி நல்லா வச்சுக்கலாம், நமக்கு ஆபரேஷன் உள்ள போய் பண்ணும்போது நம்ம வேற பண்ணும்போது நம்ம ப்ரீவியஸோட வேல்யூ அப்டேட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் வந்து கரண்ட்லி நல். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இல்லாத வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும். ஏன் கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும் டிராவர்ஸ் பண்றேன் அப்படின்னா, இஃப் யூ சி கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா கடைசி எலிமெண்ட் இல்ல, அதுக்கு வெளியில வந்துரும். டு அவாய்ட் திஸ் நான் கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இருக்குதான்னு சொல்லி செக் பண்றேன். இஃப் ஐ செக் லைக் திஸ், அப்பதான் என்ன ஆகும்னா எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வரும், கரெக்டா? சோ கரண்டோட நெக்ஸ்ட் நல்லா இல்லாத வரைக்கும் நான் டிராவர்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து while current dot next which is not equal to null அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ்க்கு இந்த கரண்ட் அசைன் பண்றேன். இப்ப வந்து 6 is a previous and current is a கரண்ட வந்து ப்ரீவியஸ் கரண்ட் டாட் நெக்ஸ்ட்க்கு கொடுத்துறேன். ஆஃப்டர் திஸ் இங்கேயும் கரண்டோட நெக்ஸ்ட் வந்து which is not equal to null, so ப்ரீவியஸ் 5 வந்துரும் அண்ட் தென் வந்து கரண்ட் வந்து 4 சேஞ்ச் ஆயிடும். ஆஃப்டர் திஸ் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து நல்லா இல்ல, அப்ப என்ன ஆகும், இங்க ப்ரீவியஸ் வரும், இங்க கரண்ட் வரும். இப்பயும் செக் பண்றேன் கரண்ட் நெக்ஸ்ட் வந்து நல்லான்னு சொல்லி, ஆமா கரண்டோட நெக்ஸ்ட் வந்து நல் தான். அப்ப நல்லா இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணணும், இத பிரேக் பண்ணணும், கரெக்டா? இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணி இதை நான் அப்படியே விட்டுட்டேன்னா கார்பேஜ் கலெக்டர் கலெக்ட் பண்ணிக்கும். அப்ப நான் என்ன பண்ணும், ப்ரீவியஸோட நெக்ஸ்ட நல் பண்ணிட்டு ரிட்டர்ன் கரண்ட் தான் வந்து வாட் இஸ் இட் which is the deleted node. சோ இதை நம்ம கோடு போடுவோமா? see delete last, it is also going to return me the data type, list node. so list node delete last open close rounded bracket curly bracket fulla. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணும், இப்ப ஹெட் நல்லா இருக்கு அப்படின்னா அண்ட் தென் வந்து ஹெட்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்க கூடாது. ஹெட்டோட நெக்ஸ்டும் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சி ஃபர்ஸ்ட் திங், இப்ப ஹெட் நல்லா இருக்குன்னா எந்த ஒரு எலிமெண்ட்டுமே உள்ள இல்லைன்னு அர்த்தம். ஹெட் டாட் நெக்ஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா என்னது, which means ஒரே ஒரு எலிமெண்ட் தான் எக்ஸஸ்னு அர்த்தம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க ரிட்டர்ன் ஹெட்னு கொடுத்தா if head is null I will get null, if I have something on head I will get that value. அதனால ரிட்டர்ன் ஹெட்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிரோம். அதுக்கு அடுத்து the main thing deletion at the last வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், லிஸ்ட் நோடு current which is equal to கரண்ட்டுக்கு நான் இப்ப யார அசைன் பண்றேன், ஹெட் அசைன் பண்றேன். ஆஃப்டர் தட் எகைன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், லிஸ்ட் நோடு ப்ரீவியஸ், இவங்களுக்கு நான் யார அசைன் பண்றேன், நல்லுன்னு இனிஷியலி வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, இப்ப நான் எப்படி செக் பண்ணணும், while current dot next which is not equal to null வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும். நம்ம வந்து current dot next equal to nullன்னு போக கூடாது, current dot next which is not equal to null, because null வரைக்கும் நம்ம போக கூடாது, before elementே எனக்கு வேணும் அப்படிங்கறதால current dot next equal to which is not equal to nullன்னு சொல்லி ப்ரொவைட் பண்றேன். ஆஃப்டர் திஸ் ப்ரீவியஸ் நான் என்ன பண்ணும், ஒன்ஸ் வந்து current dot next வந்து நல்லா இல்லாத வரைக்கும் ப்ரீவியஸ்க்கு நான் கரண்டோட வேல்யூ அசைன் பண்ணிட்டு கரண்ட் என்ன பண்றேன், அதுக்கு அடுத்த வேல்யூவா நான் அசைன் பண்றேன், current equal to current dot next. ஓகே ஃபைன். இப்போ நான் கரண்ட்டும் வந்து கொடுத்துட்டேன், current dot next ப்ரீவியஸும் அசைன் பண்ணிட்டேன், current dot nextடும் கொடுத்துட்டேன். எது வரைக்கும், till current dot next not equal to நல்லா இருக்கிற வரைக்கும். if it is equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணும், ரெண்டு பேருக்கும் ஆன பாண்ட கட் பண்ணணும், which means இந்த ப்ரீவியஸ்க்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணணும். how I cut it, simply நான் வந்து ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் நல்லுன்னு அசைன் பண்ணிட்டா இப்ப இந்த கடைசி நோடு என்ன பண்ணுனே தெரியாது, யாரோட கனெக்ஷனும் இல்லாம இருக்கும். Once there is no connection, garbage collector வருவாங்க. When it is ready for
garbage collector இதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. that is what it will happen. so previous dot next நான் என்ன பண்ணணும், நல்லா கிரியேட் பண்ணணும், நல்லன்னு பாண்ட் பிரேக் பண்ணணும். ஆஃப்டர் தட் நான் வந்து ரிட்டர்ன் கரண்ட் இஸ் த ஒன் which I have removed from the list. இப்போ நான் என்ன பண்றேன், லிஸ்ட் நோட் லாஸ்ட் deleted node from last, okay, which is equal to list dot delete last. once it is done நான் என்ன பண்றேன், system.out.println நான் வந்து data fetch பண்றேன். after that நான் வந்து displayவும் பண்றேன். if I run this, let us see. see last deleted node என்னது 0 and after displaying நமக்கு வந்து first element இல்ல last element இல்ல, which means we have deleted the first and last element by using delete last and delete first. okay, then after that linked listல particular positionல எனக்கு இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணும். அதாவது இப்ப 4th பொசிஷன்ல இருக்க 25 எனக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி மெத்தட் எழுதுறது, பிகாஸ் நான் வந்து டெலீட் ஃபர்ஸ்ட் டெலீட் லாஸ்டுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இந்த 25ன்ற பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கிற டேட்டாவை நான் டெலீட் பண்ணும் அப்படின்னா how can I delete that? சோ அதுக்கும் நம்ம ஒரு மெத்தட் தான் எழுத போறோம். பட் பிஃபோர் தட் நேத்து வந்து இன்சர்ஷன் அட் சம் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு சில கண்டிஷன் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க எகைன் வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். see I am going on a new file. இப்ப என்கிட்ட வந்து 6 5 4 அதுக்கு அடுத்து 25 and then 2 1 சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த 25 நான் ரிமூவ் பண்ணணும். 25 ரிமூவ் பண்ணணும்னா 25 ஓட பொசிஷன் என்னது 1 2 3 4th பொசிஷன் தான் 25. அப்ப அந்த 25 நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்ப என்னோட நான் கொடுக்குறேன் இல்லையா பொசிஷன், அந்த பொசிஷன் 1 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும், ஹெட் ரிமூவ் பண்ணணும். ஓகே, அது ஓகே. இப்ப அப்படி இல்லங்கும் போது ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள் ப்ரீவியஸ்க்கு நான் ஹெட் அசைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் கரண்ட்லி ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ஹெட். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து நான் வந்து நம்மளோட கவுண்ட் இப்ப வந்து ப்ரீவியஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கு. அப்ப நான் கவுண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அந்த வேரியபிளையும் கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணணும், டில் ஐ வாண்ட் டு டிராவர்ஸ், டில் வந்து எது வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் மைனஸ் 1 கவுண்ட் வந்து லெஸ் தேன் பொசிஷன் மைனஸ் 1 வரைக்கும் நான் டிராவல் பண்ணணும். அதாவது இப்ப 4 இருக்கு. ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், கண்டிஷன் வந்து கவுண்ட் லெஸ் தேன் பொசிஷன் மைனஸ் 1. அப்ப என்ன பண்ணணும், அப்ப நான் வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 நான் வந்து பொசிஷன் 4 நான் கொடுக்குறேன். 1 வந்து லெஸ் தேன் 3யா, ஏன்னா பொசிஷன் வந்து 4 minus 1 which is equal to 3. ஆமா, அப்பனா ப்ரீவியஸ் வந்து இங்க வந்துரும். எகைன் வந்து கவுண்ட பிளஸ் பிளஸ் பண்ணா 2 வந்து லெஸ் தேன் 3யா, ஆமா, அப்ப வந்து பொசிஷன் ப்ரீவியஸ் எங்க இருக்கும், 4ல இருக்கும். அண்ட் தென் 3 வந்து லெஸ் தேன் 3யா, இல்ல, இந்த இடத்துல கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வைல் லூப்பை விட்டு வெளியில வந்துட்டு கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம், which is previous ஓட next, which means 25 நான் கரண்ட்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப previous நான் என்ன பண்ணணும், இந்த பாண்ட பிரேக் பண்ணி I need to simply create a bond to 2. கரெக்டா? அப்ப previous ஓட நெக்ஸ்ட் யார பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கரண்டோட நெக்ஸ்ட பாயிண்ட் பண்ணணும். இப்ப நீங்க இந்த பாண்ட வந்து பிரேக் பண்ணி சிம்பிளி நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரீவியஸோட நெக்ஸ்ட கரண்டோட நெக்ஸ்டுக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிளி இங்க பாருங்க, இந்த பாண்டு பிரேக் இந்த பாண்டும் பிரேக், இட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் ஹியர். அப்ப அந்த 25 வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்.
whenever anyone needs garbage collector, அந்த garbage collector வந்து கொஞ்ச நேரம் பார்க்கும் யாராச்சும் இதை யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது என்ன பண்ணும்னா, ஓகேப்பா யாருமே யூஸ் பண்ணல, இட் இஸ் ரெடி ஃபார் அ கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு இந்த 25 கலெக்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ see public which is going to return me a list node, deleted position, நம்ம பொசிஷனை யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். சோ பொசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ் ரெக்வயர்மெண்ட் தான் நம்ம டெலீட் பண்ண போறோம், அதனால பொசிஷன் வாங்கிட்டோம். இப்ப ஒருவேளை யூசர் வந்து பொசிஷன் கேக்குறாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு சொல்லி கொடுக்காம பொசிஷன் வந்து ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் சிம்பிளி லைக் ஹெட்டை தான் வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம், ஹெட் ஈக்குவல் டு, நான் வேரியபிள் தான் கிரியேட் பண்ண வேணாம், ஹெட்டுக்கு ஹெட்டோட நெக்ஸ்ட் நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு வந்து வேற பாயிண்டரே இருக்காது. சோ தே வில் ரிட்டர்ன் ஹெட். ஓகேவா? ஆஃப்டர் திஸ் இப்ப பொசிஷன் 1 இல்லாத பட்சத்துல நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் நோட் ஒன்னு கிரியேட் பண்றேன், லிஸ்ட் நோட் ப்ரீவியஸ் which is equal to head. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், லிஸ்ட் நோட் ப்ரீவியஸ்னு கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து இன்ட் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி which I am going to assign a value as 1. and then இந்த லூப் எது வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும், கவுண்ட் less than position minus 1 வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும். ஆஃப்டர் திஸ் if it is less than position minus 1 நம்ம என்ன பண்ணணும், லிஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸா நெக்ஸ்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் கவுண்டையும் நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஒரு லிஸ்ட் நோடு கரண்ட்னு சொல்லி கிரியேட் பண்றேன் which is going to point the ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ண போகுது. அதாவது நான் டெலீட் பண்ண போற நோட பாயிண்ட் பண்ண போகுது. அண்ட் தென் நான் என்ன பண்ணணும், கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் வந்து கரண்டோட நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஆஃப்டர் தட் கரண்ட் இஸ் த ஒன் which is the deleting node for us. சோ நான் கொடுத்தாச்சு. இப்ப நான் சிம்பிளி அந்த மெத்தட கால் பண்றேன், லிஸ்ட் நோடு deleted node, sorry which is not the first, delete node at particular position which is equal to list dot deleted position. நான் வந்து எந்த பொசிஷன் கொடுக்குறேன், 1 2 3 4th பொசிஷனை நான் டெலிட் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப டெலிட் பண்ண நோடு இருக்குமா, அப்ப நான் எந்த டேட்டாவை டெலிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறது, system dot out dot println dot data. ஆஃப்டர் திஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு அந்த 625 வந்து ரிமூவ் ஆயிடுக்கும். ஓகே, see 25 ரிமூவ் ஆகி எனக்கு என்ன வந்திருக்கு, 54321ன்ற டேட்டா எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எப்படி டெலீட் பண்றது, லாஸ்ட்ல இருக்கிறது எப்படி டெலீட் பண்றது, ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்க டேட்டாவை எப்படி டெலீட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். இப்ப வந்து ஒரு டேட்டாவை யூசர் வந்து குடுக்குறாங்க. இஃப் ஃபார் சே நான் வந்து 1 வந்து குடுக்குறேன் அப்படின்னா, அந்த 1 வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். So to search a particular element in a linked list நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்க, the same thing. நான் வந்து கரண்ட் குடுக்குறேன், கரண்ட் வந்து நல்லா இல்லாத வரைக்கும் செக் பண்ணணும், டிராவர்ஸ் பண்ணணும். இஃப் கரண்ட் ஆர் டேட்டா which is equal to the key which I am passing, then வந்து I can get it. If not, there is no data, right? That is how we can search. Search வந்து ரொம்பவே ஈஸி தான். Let us do that one. See, which is going to return me some boolean data ன்னு வச்சுக்கலாம். இப்ப டேட்டா பிரசன்டா இருந்துச்சுன்னா எஸ் ன்னு சொல்லலாம், இஃப் நாட்னா வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். சர்ச் நான் வந்து ஒரு கீ பாஸ் பண்றேன், கீ வந்து டேட்டா டைப் இன்ட்னு தான் கொடுக்குறேன், ஏன்னா டேட்டாவோட டேட்டா டைப் என்னது, இன்ட். சோ அதனால நம்ம இன்ட்னு கொடுக்கலாம். சி ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் நோடு கரண்ட் வந்து ஹெட்னு கொடுத்துறேன். ஆஃப்டர் திஸ் வைல் எது வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணணும்,
current வந்து which is not equal to null வரைக்கும், அதாவது till the end it needs to traverse, right? current which is not equal to null அது வரைக்கும் traverse பண்ணணும். after that இப்ப currentோட data இப்ப நான் traverse பண்றதெல்லாம் இருக்கட்டும். before that currentோட data which is key-ஆ இருந்துச்சு அப்படின்னா நான் return true-ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். once it is satisfied அவ்வளவுதான், நம்மளோட எக்ஸிகியூஷன் அதோட ஸ்டாப் ஆயிடும் ட்ரூன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், current dot next-ஆ ஷிஃப்ட் பண்ணணும். once whole condition becomes false ஆனாலும் வந்து எனக்கு அந்த டேட்டா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா I can give it as return false. ஓகேங்களா? இப்ப நான் சர்ச் கீ வந்து 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். system.out.println sorry okay system.out.println of first thing எனக்கு என்ன டேட்டா வேணும், சர்ச்ன்னு சொல்லிட்டு நான் 1 கொடுக்குறேன். list.search of 1. so 1 கொடுத்தனா அந்த டேட்டா இருந்துச்சுன்னா I will get true or else I will get false. let us see. see 1 is there, அதனால எனக்கு true கிடைச்சிருக்கு. if I give 10 கொடுத்தா அப்படின்னா it is not present, so I will get false. see this is how it will work. ஓகேங்களா? so far வந்து search, deletion at first, deletion at last, deletion at particular positionல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸல் லிங்க்டு, சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். ரிவர்ஸ் எப்படி பண்றது? so reverse வந்து it is little tricky. let me try to explain you on a clear way. don't say okay. இப்ப 5 4 3 2 1 and null. this is how நம்மளோட லிஸ்ட் இருக்கு. எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 நல்லன்னு இருக்கணும். கரெக்டா? இப்ப அதுக்கு நம்ம எப்படி பண்றதுன்னா சி ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் நோடு இருக்கு இல்லையா, ஐ மீன் ஹெட்ட வந்து கரண்டா அசைன் பண்ணிடுறேன். ஹெட்ட என்னவா பண்றேன், கரண்டா அசைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் ஹெட்ட வந்து கரண்டா அசைன் பண்ணதுக்கு அப்புறமா நான் ப்ரீவியஸும் நல்லுன்ற 2 லிஸ்ட் நோட் கிரியேட் பண்ணி அது ரெண்டையுமே நல்லுன்னு சொல்லி கொடுத்துறேன். ப்ரீவியஸும் நெக்ஸ்டும் வந்து பாயிண்டிங் டு நல். ஓகே ஓகே. ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன்னா கரண்ட் வந்து which is not equal to null வரைக்கும் it needs to traverse. கரண்ட் which is not equal to null வரைக்கும் traverse பண்ணணும்ன்ற கண்டிஷன். இப்ப if not நெக்ஸ்ட்ன்றத நான் என்ன சொல்றேன்னா கரண்டோட நெக்ஸ்டுக்கு அசைன் பண்றேன். இப்ப வந்து கரண்ட் யாரா நெக்ஸ்ட் எங்க இருப்பாங்க, 4ல இருப்பாங்க. சோ கரண்டோட நெக்ஸ்டுக்கு கொடுத்துறேன். அண்ட் தென் வந்து கரண்ட ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்ணிடுறேன். சாரி கரண்ட் வெயிட் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் current dot next equal to previous. so previous current dot next which is equal to previous அப்படின்னா previous வந்து actually null, right? then previous equal to current. so previous இங்க இருக்கு. after that current வந்து இங்க வந்துரும். இப்ப வந்து previous 5 கரண்ட்டும் நெக்ஸ்டும் வந்து 4 பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எகைன் வந்து கரண்டோட நெக்ஸ்ட் கரண்ட் வந்து நல்லா இல்ல. அப்ப என்ன பண்ணும், நெக்ஸ்ட் இங்க வருவாங்க. ஓகே ஓகே. கரண்டோட கரண்ட் வந்து இப்ப வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா see let me tell you. see first thing கரண்ட் இங்க இருக்காங்க. கரெக்டா? இப்ப நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து கரண்டோட நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், கரண்ட் டாட் நெக்ஸ்டா குடுக்குறேன். அப்ப நெக்ஸ்ட் இங்க வந்து 4 இருப்பாங்க. கரெக்டுங்களா?
ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்றேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட் என்னது, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஆக்சுவலி 4. ஆனா எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுக்கு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் நான் ப்ரீவியஸ்க்கு அசைன் பண்றேன். சோ ப்ரீவியஸ் இஸ் நல். சோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் 4க்கு பதிலா நல்லா அசைன் பண்ணிடுறேன். இந்த பாயிண்டர் பிரேக் ஆயிடும். இப்ப எப்படி இருக்கும்னா சி 5 and it is simply null. கரெக்டா? ஓகே, இப்ப இவங்களை நான் யாரா அசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ். ஓகே, ஆஃப்டர் திஸ் கரண்ட் இங்க வந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கரண்டோட வேல்யூ நல்லான்னு சொல்லி செக் பண்றோம். இல்ல, அப்ப என்ன பண்ணணும், கரண்ட் டாட் நெக்ஸ்ட்க்கு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரீவியஸ் யாரு 5. அப்ப கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இப்ப யார பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா 5 பாயிண்ட் பண்றாங்க, which means 4. ஆரோ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. இது பேசிக்கலி நல்லில இருந்தது, இப்ப பாயிண்டிங் டு 4. ஓகேவா? சாரி, 4 is pointing to 5. Earlier 5 is pointing to 4. இப்ப 4 is pointing to 5. Likewise, till the null it will go. After this, நம்ம returnல previous return பண்ண போறோம். That's it. See, let us do it in a programmatic way. Public list node which is a reverse linked list, reverse list. நான் இதுல எதையுமே பாராமீட்டர்லாம் பாஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, இப்ப ஹெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆப்வியஸா யாருமே உள்ள இல்லன்னு தானே அர்த்தம். சோ அதனால ஐ கேன் சிம்பிளி ரிட்டர்ன் as the null. ஹெட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ஐ கேன் சிம்பிளி ரிட்டர்ன் null. It should be return null. Sorry, return null. Okay, after this ஒருவேளை if head is not null, அப்ப என்ன பண்ணும், நான் லிஸ்ட் நோடு கரண்ட்னு சொல்லி ஒன்னு கிரியேட் பண்றேன். and then the current should point to the header node, and then previous and next ன்ற ஒரு நோட கிரியேட் பண்ணி it should point to the null. previous and list node next which is equal to null. ஓகே, இப்ப கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா while condition current which is not equal to நல்லா இருக்கிற வரைக்கும் டிராவர்ஸ் பண்ணும். சோ எப்படி டிராவர்ஸ் பண்ணும், கரண்ட் which is not equal to nullங்கும் போது டிராவர்ஸ் பண்ணிட்டோம். இப்ப நான் நெக்ஸ்ட்க்கு யார கொடுக்கறேன், கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஆஃப்டர் திஸ் கரண்ட் சி ஃபர்ஸ்ட் திங் ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, வேரியபிள். ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ. சோ இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது எங்க எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி வேல்யூ அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் அ வேரியபிள். ஓகேங்களா? இப்ப கரண்ட் டாட் நெக்ஸ்ட்க்கு நான் ப்ரீவியஸ் கொடுக்கறேன். சோ ப்ரீவியஸ் அப்படின்றது வேல்யூ, கரண்ட்லி இட் இஸ் நல். அப்ப ப்ரீவியஸ் நல்லா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் என்னவாகும், நல்லா கன்வெர்ட் ஆயிடும். ஆஃப்டர் திஸ் ப்ரீவியஸ்க்கு நான் கரண்டோட வேல்யூ கொடுக்கறேன் and then current which is equal to next. ஓகே ஃபைன். if it is done, now once லூப் ஃபுல்லுமே டிராவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா I can give simply return previous. ஓகேங்களா? so let us see by calling this method list dot reverse list. okay, after that list dot display. okay, இப்ப நம்ம ரன் பண்ணலாம். ஃபைவ் நல்லா வந்துச்சு. 1 second. Instead of returning it, which is going to be a void one, return. Okay, let me run it again.
5 டிஸ்பிளே லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு எனக்கு 5 மட்டும் தான் வந்திருக்கு. y control c. okay, actually let us do debugging on this. எனக்கு தெரிஞ்சு it will be working only for the one node. Let's try debugging. So debugging வேணும்னா reverse listன்னு கொடுத்துருங்க. இந்த reverse list method குள்ளேயும் நம்ம வந்து கால் பண்ணிடலாம். Then இந்த debugger on பண்ணிட்டீங்க அப்படின்னா it will automatically start because வந்து public static void mainல தானே it is starting. So அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும். See, first thing reverse list. இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டெப் ஓவர்ன்ற ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா it will go inside the method. So கரண்டா வந்து லிஸ்ட் நோட்ல ஹெட் இருக்காங்க. தென் இப்ப உங்களுக்கு கரண்ட் நோடு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு there is a evaluate expression is there, right? இங்க போயிட்டு current node அப்படின்னு current சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கரண்டா யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். evaluate. So கரண்டா first வந்து யார் இருக்கா? 5 இருக்காங்க. Okay. Then after this again going inside. Okay, got it. Actually inside this நான் வந்து என்னோட லிஸ்ட ஹோலா ப்ரொவைட் பண்ணனும்னா I need to give list node. list node headன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்ப இங்க யார கொடுக்கணும் அப்படின்னா I have created a list, right? So நான் லிஸ்ட ப்ரொவைட் பண்றேன். list.head. இப்ப let me try running it. I'm muting the debugger and trying running it. Okay. Somehow it is not working as expected. Why? Reverse list which is going to give me a reverser, which is the head here. list.head வந்து actually ஒண்ணுதான் இருக்கு. So instance வந்து list.head தான். But why எனக்கு only one time மட்டும் run ஆகுது? Not the whole is not getting printed, only one. I think a minor mistake தான் நான் இங்க பண்ணிருக்கேன். பட் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. If you have anything என்ன மிஸ்டேக் நான் பண்ணிருக்கேன்னு யாருக்காச்சும் தெரியுதா? See, ரிவர்சல் லிஸ்ட் பண்ணா எனக்கு ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும் தான், ஒரே ஒரு வேல்யூ ஆஃப் தட் லிஸ்ட் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. I don't know why. Let me check it once. பட் ஆக்சுவலி இது வந்து லூப்ல இல்லாம இருக்கு, அதனால 1 மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ லிஸ்ட் நோட் நான் ஹெட் கொடுத்துட்டேன். இப்ப ஹெட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தட் இஸ் ஓகே. இஃப் லிஸ்ட் நோடு ஹெட்ன்னு கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் ஒய்ல